அவங்க வீட்டில் வந்து தபால்காரர் வருவார். அம்மா உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, மணி ஆர்டர்னா இப்போ மணி ஆர்டர்ன்ற வழக்கம் இல்லை, அப்போ இருந்தது இல்லையா, அந்த மணி ஆர்டர் வந்திருக்கும். அதை வந்து கொடுப்பார். மணி ஆர்டர் யார் பேரில் வந்திருக்கோ அவங்க கையெழுத்து போட்டு அதை வாங்கணும். இவங்க படிக்காதவங்கன்னா என்ன செய்யணும், கை நாட்டு போட்டு ரேகை வச்சு அந்த பணத்தை கொடுத்துட்டு அதில் வந்து அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே வந்து ஒரு சின்ன இடம் இருக்கும். அது வந்து அது வந்து உங்களை மாதிரியே நான் அப்புறம் பாட வாங்க வாங்க உண்மையிலேயே அவர் பாராட்டணும்னு நினைச்சேன். பல விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு நினைச்சேன். அவர் வந்து ஐயா நேரு வந்து ரொம்ப அற்புதமா எவ்வளவு இயல்பா நகைச்சுவை சொன்னார் அப்படின்னா பல ஒவ்வொருத்தரையும் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பாட்டு புதுசா அந்த மாதத்துக்கு பொருத்தமான ஒரு பாட்டு எழுதி கொண்டு வந்து அதை டியூன் போடுறாரு பாருங்க. அந்த டியூனை மனசு சூப்பர் சூப்பர் சூப்பர். நானே வந்து ஓரளவுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடக்கூடியவன் தான் இருந்தாலுமே அந்த டியூனை நான் மறந்துடுவேன். நானே போட்ட டியூனா இருந்தாலும் மேடைக்கு வந்தோம்னா மறந்துடுவேன். ஆனால் அவரு புதுசா டியூன் போட்டு அதை மறக்காம அதை வந்து பாடுறாரு அப்படிங்கிற போது பெரிய திறமைசாலி அவர் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்னால பயன் அடையணுன்றது பெரிய திறமை தான். அப்போ மணி ஆர்டர் ஃபார்ம்ல வந்தோடனே அவங்க கை நாட்டு போட்டுட்டு அந்த பணத்தை அவரு கொடுத்துட்டு அந்த 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 ஃபார்ம்ல இருக்கிற கீழே ஸ்பேஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நான் பார்த்துருக்கேன். ஸ்பேஸ் ஃபார் கம்யூனிகேஷன் எழுதிடும். அது வந்து இந்த பணத்தை எதற்காக உங்களுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் சொல்றது தான். அந்த இடம் சின்ன இடம், ஒரு சின்ன கோமணமா இருக்கும். அதுல அந்த காலத்துல எங்க தாத்தாங்கெல்லாம் வந்து ஒரு 5 ரூபாய் அனுப்பிச்சுட்டு ஒரு கதையை பூரா எழுதுவாங்க. திருப்பி எழுதுவாங்க. அவ்வளவு நுணுக்கி அதுலயே ஒரு பெரிய லெட்டர் பூரா அந்த ஓசியில கிடைக்குதுன்னு சொல்லி அதுல அந்த கிழிச்சு மதுரை கையில போஸ்ட்மேன் கொடுப்பார். ஆனா அவங்களுக்கு படிக்க தெரியாது இல்லையா, யோ என்ன எழுதிருக்கு இது என்னன்னு படிச்சு சொல்லியா அப்படிம்பாங்க. அது போஸ்ட் அந்த காலத்துல போஸ்ட்மேனுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி. இலங்கை வந்து மிலிட்டரியில இருந்து பேரன் வந்து கடிதம் போட்டுட்டாங்கன்னா கொடுத்துட்டு போக முடியாது, வாசிச்சு காமிச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரி அந்த காலத்துல தபால் போஸ்ட்மேன் தபால்காரருக்கு வந்து அப்படியெல்லாம் வேலையெல்லாம் வச்சாங்க கிராமங்கள்ல. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க படிச்சு காட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அவர் படிப்பார். போஸ்ட்மேனு படிக்கிறார். என்ன படிக்கிறாருன்னா, அன்புள்ள அம்மா, உங்களால் வளர்க்கப்பட்ட நான் இப்போது மதுரையில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. நன்றி கடனாக உங்களுக்கு என்னுடைய முதல் மாத சம்பளத்திலிருந்து ஒரு 25 ரூபாய் பணத்தையும் என்னுடைய கிஸ்ஸையும் அனுப்பியுள்ளேன் அப்படின்னு. படிச்ச பிள்ளைகள் அது அப்படின்னோடனே சரி அதை கையில கொடுத்துட்டு போஸ்ட்மேன் நகர்வார். யோ இல்லையா இந்த கிஸ் கேட்டாரா? ஒரு அனாதை சிறுமியை எடுத்து வளர்த்து படிக்க வைக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு வந்து மதுரையில வேலை கிடைச்சிருச்சு. அந்த பிள்ளை நன்றி கடனாக முதல் மாச சம்பளத்துல இருந்து 25 ரூபா அன்னைக்கு பெரிய காசு அதை அனுப்பியிருக்கு. அது படிச்ச பிள்ளைனால அம்மா தானே அது சொல்லி கிஸ் அனுப்பிச்சிருக்கேன். என் மக வந்து பணம் கொடுத்து அனுப்பிச்சதை நான் கொடுத்துட்டேன். இது எங்க கிஸ் குடியா முத்தக்கடியா கேட்பாங்க. உடனே அந்த போஸ்ட்மேன் அதிர்ச்சி ஆயிடும். என்னமா நீ பாட்டுக்கு ஓடுவார். ஓடுனவனுக்கு நல்லா பாருங்க காட்சிக்கு. உடனே வீட்டுக்குள்ள திரும்பி, ஏங்க இந்த தபால்கார செஞ்ச அநியாயத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கத்துவாங்க. கலைவாணர் உள்ள இருந்து வருவார். அவர் வருகிற போது அந்த காட்சியை எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு செய்தித்தாளை வாசித்துக் கொண்டே வருவார். கையில பேப்பர் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எழுத படிக்க தெரியும். அவர் படித்தவர், இவங்க தான் படிக்காதவங்க. அதாவது சினிமாவை ஒரு விஷுவல் மீடியா என்று சொல்வார். இன்னைக்கு வந்து சினிமா அப்ரிசியேஷன் கோர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சினிமா என்பது ஒரு காட்சி ஊடகம் தான். காட்சி பூர்வமாக ஒன்றை உணர்த்த முடியாத போதுதான் வசன வர்ணம் சினிமாவுக்கு இன்னைக்கு கோட்பாடுகள்லாம் அவதரிச்சு. ஆனால் இதெல்லாம் தெரியாத காலத்துல கலைவாணர் பாதையில விட்டு தொடர்பு போட முடியாது. அப்போ அந்த அவர் செய்தித்தாளை வாசிச்சே வர்றாரு. என்னது அப்படி என்ன போஸ்ட்மேன் என்ன பண்ணா, பாருங்க நான் எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்க
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நாங்க இந்தாங்க என்ன கொடு படிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற வரைக்கும் வாசிப்பாரு. அன்புள்ள அம்மா, நான் உங்களால் வளர்க்கப்பட்டேன். நான் என்னுடைய முதல் மாதம் சம்பளம் 25 ரூபாய் கிசை. இதையே அந்த பயத்தை கேட்ட அப்படிம்பாரு. பாருங்க, கலைவாணர் ஒரு நகைச்சுவை காட்சியை என்ன நோக்கத்துக்கு தன்னுடைய காதல் மனைவியவே 3வது மனுஷன்ட்ட கிஸ்ஸ கொடுன்னு கேட்க வச்ச காரணம் என்னன்றது கடைசியில் தெரியும். அவரு இதே அந்த அந்த பையனை கேட்டேன் அப்படின்னு, ஆமாங்க எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்காம போயிட்டான் அப்படின்வாங்க. அந்த வார்த்தை கிஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமோ அப்படின்பாரு. தெரியாதுங்களே, கிஸ்னா முத்தம் அப்படின்பாரு. ஐயோ கடவுளே கடவுளே, இதே அந்த பையனை கேட்டேன். அவர் சொல்லுவாரு, இதுக்கு தான் பொம்பளைங்க படிக்கணுங்கிறது. பெண் கல்வியை வலியுறுத்துவதற்காக தன்னுடைய மனைவியவே அப்படி ஒரு பணைய வச்சு ஒரு காட்சியை அமைத்தார் கலைவாணர். அதனாலதான் அவரை 117 ஆண்டுகளுக்கு பிறகு கூட நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி.